நூலகம் தெற்காசிய கண்டத்திலேயே பெரிய நூலகமாக இருந்தது ஒருத்தனுடையதுதான். அவன் ஜமீனும் இல்லை, திவானும் இல்லை, அவன் அமைச்சர் பெரிய கோடீஸ்வரனும் இல்லை. அப்படி புத்தகங்களா வாங்கி சேர்க்க, அவன் நகையை வாங்கி சேர்த்தான், காரை வாங்கி சேர்த்தான், சொத்தை வாங்கி சேர்த்தான். ஒருத்தன் புத்தகத்தமா சேர்த்திருக்கான். படுக்கிற இடம் கூட தான் படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும். நூலகத்துக்கு அருகிலேயே அறை எடுத்து தங்கியவன். உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்கப் போகிறோம் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் போய் சிலையை திறக்கிறார். ஒரு சிவப்பு பட்டு துணியிலே போர்த்தி இருக்கிறது. அது திறக்கிறாங்க, மார்பளவு சிலை. திறந்தால் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கருடைய சிலை. என் அருமை பெருமக்களே, அந்த பேரறிஞன் சொல்லுகிறான், அவன் பட்ட வழியில் இருந்து அவன் மொழி வருகிறது. ஆடு குளித்து செல்கிறது இந்த குளத்திலே, மாடு குளித்து செல்கிறது, சக மனிதன் நான் குளித்து குடித்து வெளியேறக்கூடாதா? அந்த வழியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வழியின் மொழிதான் நந்தன்கிற திரைக்காவியம். வழி இருந்தால் படத்தோட பொருந்திருவியே, அது உங்களை பாதிக்கும். இல்லை என்றால் இந்த படம் போதிக்கும். ஆனால் எப்படியாவது இந்த படம் உங்களை செய்யும். படைப்பு என்பது என்ன என் உடன் பிறந்தவர்களே? ஒரு கல்லூரி வாசலில் ஒரு கல் இருக்குது, பெரிய கல். அவன் என்ன சொல்கிறான், இதை எடுக்கணும், என்னடா பண்ணலாம் அப்படின்னு. அடித்து நொறுக்கி பூமிக்குள்ள புதைச்சிடலாம் ஒரு மாணவன். அது எழுதிட்டு இது என்ன செய்யலாம்னு சொல்லுங்கடான்னா ஒருத்தன் எழுதிட்டு வரான். அடித்து நொறுக்கி சின்ன சின்ன கற்களாக வச்சு பூமிக்குள்ள புதைச்சி விட்டுறலாம் ஒருத்தன் வந்து இதை உடச்சி ரெண்டாக போட்டு படிக்கல்லாம் போட்டு எல்லாம் நடந்து போகலாம். அது எப்படி ஒருத்தன் எழுதுறான், அது தேவையற்ற பகுதியை நீக்கிடலாம். சரி நீக்கு பார்ப்போம்னா தேவையற்ற பகுதியை நீக்கினா அழகான சிலையாக இருக்குது. அதை பார்த்து எல்லாரும் ரசிக்கிறான். இதுதான் படைப்பு. இது தேவையற்றதை நீக்கிறதுக்கான பெரிய முயற்சி தான் நந்தனுங்கிற ஒரு அழகிய கலைப்படைப்பு. அதை கலைப்படைப்பு அதுதான். அதை என் தம்பி ஆள் ஒல்லியா இருக்கான், உளி மாதிரி இருக்கான்னா செதுக்கி இருக்கான். உளியே சிற்பியாக இருந்து செதுக்கிய படம் தான் திரைக்காவியம் தான் இந்த நந்தன். எவ்வளவு வேணாலும் நீங்க விட்டீங்கன்னா, நான் எனக்கு விண்ணுறுதிக்கு நேரம் இருந்ததுன்னா பேசிட்டே இருப்பேன். அவ்வளவு தாக்கத்தை என்னுள்ள ஏற்படுத்திய ஒரு திரைக்காவியம் நந்தன். அயோத்தியிலே இதே தான். ஆனால் அந்த திரையரங்க வாசலில் தான் பேச முடிஞ்சது. இது மாதிரி பேச வாய்ப்பு இல்லை. இப்போ நிறைய கதையை சொல்லிட்டேன்னா அது இந்த வெளியிடுறவர் என் தம்பி ரவி கோச்சால் கோச்சுக்கிறாரு. வெற்றி விழாவில் ஒரு தடவை வெற்றி 50 நாள் ஓடி ஓடி வரும்போது விழா எடுத்துரு மறுபடியும் பேசுவோம், மிச்சத்தை பேசுவோம். ஒரு சிறந்த படைப்பு, ஆகச்சிறந்த படைப்பு. அருமை இளவல்கள் எல்லோரும் இணைந்து ஒப்பற்ற ஒரு திரைக்காவியத்தை தந்திருக்கிறார்கள். இன்றும் நம்மோடு வாழ்ந்திருக்கிற சக மனிதர்களின் வழி அதை திரையில் மொழிபெயர்த்த என்னுடைய தம்பி சரவணனுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். அவனோடு உடனிருந்த ஒத்துழைத்த ஒவ்வொரு திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இங்கே இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் எப்போவுமே நல்ல ஒன்றை பாராட்டி இருக்கிறீர்கள். இது ஒரு சிறந்த படைப்பு. கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யுங்கள். எளிய கலைஞர்கள், இளைய கலைஞர்கள் சேர்ந்து உருவாக்கிய ஈடு இணையற்ற ஒரு திரைக்காவியம். இது வெற்றியடையட்டும். இன்னும் பல சிறந்த திரைப்படங்கள் நமக்கு உருவாகட்டும். அது இது ஒரு இது இது ஒரு ஒரு புரட்சி என்பது புரட்சி பகத்சிங்கிட்ட போய் புரட்சினா என்ன? புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. அப்ப எதுதான் பகத்சிங் புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சிங்கிறான். அப்படி ஒரு புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கான முயற்சி தான் நந்தன் படம் ஏற்படுத்த போகிற புரட்சி. புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலுக்கு கீழே காத்து கிடக்கிறது காய்ந்த சருகுகளாக, ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக. அந்த தீக்குச்சி தான் நந்தன் பற்ற வைத்து போடுகிற தீக்குச்சி. அன்பிற்குரியவர்களை, புரட்சி தீ பற்றி எரியட்டும். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். மாறுவோம், மாற்றுவோம்.